காங்கிரசினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் சமீபத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க. காங்கிரஸ்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. கட்சியில ஆளாளுக்கு ஒரு கருத்த சொல்றாங்க. அழிவின் பாதையை நோக்கி காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க சார். இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இந்த விஷயத்த? செல்வி ஜோதிமணி அவர்களை பொறுத்தவரையில் அவர் கட்சியினுடைய உட்கட்சி விவகாரங்களை பொதுவெளியில் பேசக்கூடியவராக தான் ரொம்ப நாளா இருந்திருக்கிறாரு. 2021ஆம் ஆண்டு கூட சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த வேளையில அவர் இந்த டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன்ல பெருமளவுக்கு ஊழல் இருக்கிறது, டிக்கெட்டுகள் விற்கப்படுகிறது அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டாரு. கடுமையான எதிர்வினைகள் அது வந்தது. அதன் பிறகு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நிறைய நேரங்கள்ல அவங்க என்னதான் திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட திமுகவுக்கு எதிரான விஷயங்களை பேசுவது, திமுக காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு கரூர் மாவட்ட நிர்வாகியை தங்கள் கட்சியில் சேர்த்து கொண்டதற்கு அதற்கு வெளிப்படையான ஒரு கருத்தை சோசியல் மீடியால பரிமாறுவது போன்ற பல விவகாரங்களில் ஜோதிமணி அவர்கள் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சை தான் நேற்று அவர் போட்ட ட்வீட் வெள்ளிக்கிழமை. ஸோ அதை நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அது தாவேகா அலையன்ஸ்க்கோ இல்லை தமிழ்நாட்டில் இப்ப திமுக, தாவேகா, காங்கிரஸ் இந்த விஷயத்துல நடந்துகிட்டு இருக்கின்ற இந்த விஷயங்களுக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அது அவங்களுக்கு லோக்கல்ல அவங்க டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட்டுக்கும் அவங்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதற்காக தான் அவர்கள் அவ்வளவு பெரிய ட்வீட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்.